ஹாய் எவ்ரிவான், வழக்கம் போல் என்னோடய ஃபுட் ஸ்டாலுக்கு க்ரோசரி வாங்க வந்திருக்குங்க. எங்கன்னா ஸ்லையாம்பாரு கோலாலம்பூரில் இருக்குது. இங்கே வந்து வாங்கிட்டு ரொம்ப இல்லை, சின்ன சின்ன ஐட்டம் தான் நான் வாங்கிட்டு அப்படியே வேலை எதுவும் இருந்துச்சுன்னா முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன். இவங்க எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டாங்க. இதை வாங்கிட்டு நான் வெளியே வர வேலை தான். முதல்ல வந்து நான் ஆர்டர் கொடுத்துட்டேன். ஸோ வந்துட்டு விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நான் இங்கே வருவேன். நிறைய வந்து ரொஹினியாக்காரவங்க வந்துட்டு காய்கறி இந்த மாதிரி க்ரோசரி ஐட்டம்ஸு அப்புறம் வந்துட்டு ஃப்ரூட்ஸு இதெல்லாம் போட்டு விற்றுட்ருப்பாங்க. ஸோ வந்துட்டு நான் வாங்கியாச்சு, பில்லு கொடுத்துட்டாங்க. இங்கேருந்து வெளியாகி இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இங்கே காய்கறி இந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஆக்சுவலாக நான் இங்கே வாங்க மாட்டேன், இங்கே வெஜிடபிள்ஸ்லாம் நான் வாங்க மாட்டேன். விலை மட்டும் நான் விசாரிச்சுப்பேன் எவ்வளோ என்ன அப்படின்ட்டு. நான் எப்போவுமே ஹோல்சேலில் தான் வாங்குவேன். இது வாங்குறது இங்கே கம்மி தான். ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு காமிக்கணும்னு தான் நான் ஒரு ஷூட் எடுக்கிறேன். இங்கே எல்லாமே ரொஹினியாக்காரவங்க தான். மலேசியன்ஸ் வந்துட்டு வருவாங்க, அவங்களுக்கு ஓகேனா விலையை பார்த்து செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போவாங்க. அதனால் பாருங்கள், எல்லோரும் வந்துட்டு எப்படி பார்க்குறாங்க, முறைச்சிட்டு பார்க்குறாங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வீடியோ தான் எடுக்கிறோம். இதை முடிச்சுட்டு இதெல்லாம் வந்துட்டு அவ்வளோதாங்க. நைட்டு வந்துட்டு நான் திரும்பி ரிட்டன் வர்றது தான் என்னோடய ப்ளேஸுக்கு. இதெல்லாம் வாங்கலை, சும்மா நான் பார்த்துட்டு இங்கேருந்து வெளியாகிறேன். இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா பசாபுரவங்கலேருந்து வெளியாகி ஹைவே வந்துடும். ஹைவே எடுத்து அதுக்கப்புறம் நான் ரோடு மாதிரி என்னோடய ஏரியாவுக்கு நான் வர வேண்டியதான். மழை பெஞ்சு இருந்துச்சு, மழை வந்துட்டு விட்டுருந்துச்சி. அதான், ஆனால் இங்கெல்லாம் ஒரே ஸ்மெல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு தான் தெரியுமா, மார்க்கெட் ஏரியானா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. இவங்க வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. பொருளாக போகணுமா, பொருட்கள் வாங்கணுமா, வெளியாகணுமா அப்படின்ட்டு வெளியாகிடுவோம். இங்கெல்லாம் ஃப்ரூட்ஸ் போட்டு விற்றுட்ருப்பாங்க. ஹோல்சேலில் ஃப்ரூட்ஸ் வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக வந்து நானும் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது, பாக்கோல்னால் பாஸ்கெட்டில் நான் வாங்குவேன், நிறையா வாங்குவேன். இப்போ நோன்பு வரப்போகுது இல்லையா, நான் வந்து ஃப்ரூட்ஸும் எடுத்து சேல்ஸ் பண்ணிகிட்ருப்பேன். இங்கே இருந்து வாங்கிட்டு போய் என்னோடய ப்ளேஸில் போட்டு விற்கிறது, குட்டி குட்டி வியாபாரங்க நான் செய்வேன். வேறு ஒன்றும் இல்லை. இங்கேருந்து வெளியாகி நான் இதுக்கப்புறம் வந்து ஒரு யூட்டன் எடுப்பேங்க. யூட்டன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு ஏன் உன்னோட ப்ளேஸ்லேயே வாங்க முடியாதா அப்படி கேட்டிங்கன்னா வாங்க முடியும். இங்கே கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எனக்கு கிடைக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 2, 3 ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் மீட் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு தாங்க. இங்கேருந்து நான் பார்த்துட்டு நான் வெளியாகிடுவேன். இப்போ வந்து கேமராமேனும் நானும் வந்திருக்குறோம். இந்த வியூ பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குங்க. இப்போ அப்படியே இருக்குமா, கடை உண்டு வீடு உண்டுன்னு. இந்த மாதிரி வெளியில் வர்றப்ப அழகான காட்சிங்க, நேச்சர் பிளேஸ்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நான் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ, பபாய்.